வந்த எல்லாருக்குமே ஃப்ரம் எவ்ரிபடி தேர் ஹேமா அண்ட் ஆல் இஸ் லைக் மை ஓன் சிஸ்டர் அண்ட் கபில் பாலா இஸ் மை பிரதர் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வந்து பிதான்னு ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன் அந்த படத்தினால நாங்கள் வந்து இணைஞ்சோம் மதியும் நானும் நடிக்கிறோம் ஸோ அந்த படத்தில் தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை அந்த அன்பு தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் அம்பிகாக்கா இஸ் அம்மாக்கு அப்புறம் எனக்கு 2 கேரக்டர்ஸ் ஈக்குவலாக நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலனா அம்பிகாக்கா அண்ட் ஷக்கிலாக்கா தே ஹவ் பின் வித் மீ ஆல்வேஸ் ஷக்கிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் எனக்கே டைரக்ஷன் பண்ணுறது அம்பிகாக்கா தான் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ அக்கா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில் எனக்கு இவ்வளோ பூத்தில் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் வரும் இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும் யூ டென்ட் டூ திஸ் யூ டென்ட் சே திஸ் யூ டென்ட் சே ஐ டோன்ட் லைக் இட் அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு நியாயமாக என்னை வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமாக என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களாக மோர் தென் எனி திங் டு மீ தேங்க்யூ அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் கணேஷ் ஹஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் லொக்கேஷனில் அவன் மாலில் சுற்றுனதெல்லாம் பேசினான் நடு நைட்டில் சுற்றுனதெல்லாம் சொல்லட்டுமா நாங்கள் தூங்கி எல்லாரும் ஒரே வீட்டில் தாங்க இருப்போம் அது ஏர்பிஎன்பி அந்த மாதிரி அப்ராடில் போய் தங்கியிருப்போம் பியூட்டிஃபுல் ஹவுசஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு யார் ஏஞ்சாலும் அவன் சுற்றினே இருப்பான் என்னடா பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை சுற்றிட்டு இருப்பான் சும்மா வாக்கிங்கில் இருப்பான் வாக்கிங் தான் அந்த மாதிரி வந்து we are all family ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல இருந்து we really had a good timeன்னு சொல்லணும் a lot of things and வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான் அவருடைய இயக்கத்துக்கு அவர் படங்களுக்கு அவருடைய எழுத்துக்கு ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் படங்கள்லேயும் இருக்கும் பட் ஆஸ் அ பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் ஆனால் வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அடக்கம் தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார்கிட்ட அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் தான் சொன்னேன் சார் உங்கள் பக்கத்தில் வந்து இந்த மேடையில் நான் ஒரு டைரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க தேங்க்யூ சார் அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டேயில் தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம் பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எங்கே பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக அவர் எனக்கு ரொம்ப ஆனஸ்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார் அது எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு ரசிகன் ஒரு சினிமாவில் ஒரு ரசிகன் ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன் டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன் ஸோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பாக சார் வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி அவங்க வந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் நந்து இஸ் அன்பு மயில்சாமி I don't know how we connected but எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆகிட்டோம் இஸ் லைக் மை லிட்டில் பிரதர் ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது அந்தளவுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருப்போம் பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம் இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகிறோம் ஸோ தேங்க்யூடா ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ அண்ட் வேர் இஸ் ஷி சௌமியாவா Is she here? Yes, Soumya. Okay. Soumya. No, my team. I'll come to my direction department team. அது ஒரு பெரிய கதை சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்று அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணி டீம் கோஆப்ரேட் பண்ணி டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு பிகாஸ் இன்னைக்கு மாறிடுச்சு உலகம் ஸோ வில் கம் டு தட் சாரி அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வந்து ஸ்வீட் ஆர்ட் இட்ஸ் ரியல் ஸ்வீட் ஆர்ட் ஏன்னா என்றைக்குமே நான் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சிவாஜியில் தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன் அப்போ ரொம்ப பிஸி அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணார் அந்த டைமில் தான் எனக்கு பழக்கம்
அப்போத்துலேருந்து நான் ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் எங்களை சேர விடலைன்றது தான் அவருக்கு கடுப்பு. அதனால ஷகிலாக்கா மேலே காமிச்சிட்டாரு. சார் எல்லா படத்துலையும் எப்படி சார் சேர்றது? நம்ம ஏக் துஜே கேலியே ஆமாம் ரீமேக் பண்ணுவோம் சார். அது மாதிரி வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், சப்போர்ட்டிவ் பர்சன், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர். நான் உரிமையாக தான் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து யார் கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில். அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும். டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அதுதான் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமாவில். அவங்க நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டரா, அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டைரக்டர், அவ்வளோதான். டிரைவர், கப்பல் ஓட்டுற கேப்டன், அவ்வளோதான். அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட்டு. ஆனால் நம்பி உட்காந்துட்டோம், வி ஹாவ் டு கோ வித் இட்டுங்கிற நம்பிக்கையை வந்து என் மேலே வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ். நீங்கள் எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல, ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொமான்சிக்கல்ங்கிற பேர் வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்லை, ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் ஷோப்னா, we come a long way. So she's also done a very nice role, important role in the film, vital role பண்ணியிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடித்தா. ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாக நீங்களே பார்க்கும்போது ரசிப்பீங்க. ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நிஜமாகவே டாக்டர்னு நம்பிடுவோம், அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் கோஆப்ரேஷன். அப்புறம் ஃபாத்திமாக்கா அண்ட் மீ சொன்ன மாதிரி நாங்கள் ஜிம் மேட்ஸ். ஸ்ரீகாந்த் சொன்னா, நீங்கள் 2 பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியலையே அப்படின்னு. ஆமாம், ஆனால் நாங்கள் நிஜமாக ஜிம்மில் தான் மீட் பண்ணோம். அந்த பக்கமாக ஜிம்மில் போய் கதை பேசிகிட்டு இருந்தோம். பட் அக்கா நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அக்கா வந்து நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே வந்து அக்காவுக்கு என்னை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஷீ ஐடென்டிஃபைட் தட் சம்திங், இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு. எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிரண் பற்றி ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அண்ட் எவ்ரிபடி ஓவர் ஹியர். முக்கியமாக ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்குமே தெரியாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன், கண்டுக்க மாட்டேன்றது வேறு விஷயம், பட் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோவிகா வந்து பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு சில கேள்விகள், ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோட கதை, முக்கியமான கதை. இந்த படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம். என் பேர் வனிதா விஜயகுமார். இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன், ஒரு ஐ திங்க் 3 years அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில். அப்போது ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல. நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம், எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், சொல்ல விரும்பலை. ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும். இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஜோவிகா என் வயிற்றில் இருக்கா. பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்னும் போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும். மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணால் மருமக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் குழந்தையில் அமெரிக்காலெல்லாம் இருந்திருக்கேன், பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க, நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம், நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில். திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் வானா, அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னாங்க. அப்படின்னு ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக, உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட்
வயிற்றில் என் குழந்தை 4 மாதம் குழந்தை 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃபு அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க. ஒரு லேடி ரத்னா வெலகுப்புடி. ஐ ரிமெம்பர் ஹர் டுடே. தேங்க்யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன். அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது. தனியாக இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயிற்றில் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக். அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம். அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க, லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் அவங்களாலே என்னோடய வலியை பார்க்க முடியலன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்தை. அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்போ ஒரு படம் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் படம், 9 monthsன்னு ஒரு படம். அதில் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியாக குழந்தை பெற்றெடுப்பாள். அப்போ நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமாக அழுதேன். எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க, கட்டி பிடிச்சி அழுதாங்க. உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது, நீ குழந்தை பெற்றெடுக்கிற, ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு. அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறந்துருச்சு. என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான், ஆம்பளையா. எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, புரண்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எபிடியூரல், ஜென்ரல் அனெஸ்தேஷியா, நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. செகண்ட் சிசேரியன் ஜோவிகா. அப்போ என் புள்ள மட்டும்தான் அப்படி 4 வயசு, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம், ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில். அம்மம்மா வில் கில் யூ. ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்து அவனே டென்ஷன் ஆகிட்டான். ஷீ வில் பி ஃபைன், அவன் நல்லா இருப்பான், நீ வாய மூடு அப்படின்ட்டு. டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும், மனிதாபிமானம் வரணும். தே ஆஸ்ட் மீ வாட் இஸ் த நேம், அங்கேயே பேர் சொல்லணும். அப்போது எனக்கு அந்த சுச்சுவேஷனில் இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தால் திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து நான் சொன்னேன், ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன். யா, நீ என்ன வேணால் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சாரு. ஸோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார். ஸோ பேசுகிறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, ஷீ இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர், ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர். ஸோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட, அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். அந்த குழந்தையே வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு படம் தயாரித்து நான் அதை இயக்குவேன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ தி ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் த டைம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ். அம்மா எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன், கதையை மாற்றிட்டே இருப்பேன். எடிட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், நரேஷ், பாபு சார் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காரு? வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வாங்க வாங்க ப்ளீஸ். கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே, எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே, என்னோட டைரக்டர் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி, சௌமியா, தேங்க்யூ. குரு இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை. அண்ட் ஜோவிகா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக இது பண்ணோம். ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம். சென்டிமெண்டெல்லாம் வந்து சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. அது என் குழந்தை, ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான். ஆனால் அவள் பேர் ஜோவிகா விஜயகுமார். தேங்க்யூ, ஐ வாண்டட் டு சே தட். பட் முக்கியமாக ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகிறா. ஸோ ஷி ஹஸ் சைன் 2 films. சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒக்கடு, வர்ஷம், தேவி இதெல்லாம் தயாரித்த மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல.
ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஜூன்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் எம்எஸ் ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டைரக்டர். ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது, பட் ஹீ குடன்ட் மேக் இட் பிகாஸ் ஆஃப் தி ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்குனால, பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னார். ஸோ ஜோவிகா இஸ் பிகம் அ ஹீரோயின். லெட்ஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம். முதல்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே என் கூட நின்னது நீங்கள் மட்டும்தான். உங்கள் முன்னாடி இங்கே நிற்கிறது, இந்த விஷயத்த பேசுகிறது, நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அன்போடு இருக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனிவே முக்கியமாக வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க, ஜூன்ல டெலிவரி. சரியா? ஜூன்ல டெலிவரி. தியேட்டரில் வந்து வனிதா அக்கா குழந்தைய பாருங்கள், அந்த குழந்தை யாருன்றதை பாருங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹாவ் டு தேங்க் காட். அண்ட் மீடியா நண்பர்கள் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு எங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், உங்கள் கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இந்த ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள், இஃப் நாட் ஃபார் ஹிம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது படம். நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிகிட்ருப்போம், ஒரு சுட சுட வந்து ஃபஸ்ட்டு பிஜிஎம் அனுப்புவார், அப்புறம் ஃபஸ்ட்டு பல்லவி, அப்புறம் சரணம் ஒன்றா வரும், அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்கேருந்தே வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் இது நல்லா இல்லை, இதை மாற்றிட்டு வேறு அனுப்புங்க அப்படின்னு 10 minutes அனுப்புவார். இஃப் அது அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ்ஸு டைமு அது இதுன்னுவாங்க. அது இல்லாமல் அங்கிள் சப்போர்ட்டட் அஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் ஷக்கில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி, என்னதான் நடந்தாலும் நாங்கள் வந்து ஷூட் போயிடுவோம். அன்றைக்கி என்ன நடக்குதோ இல்லையோ, இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் போவோம். நிறைய நடப்பாங்க. எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கும், பட் வேறு வழி இல்லை. அப்ராட்லலாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சசிபிள். மோஸ்ட் இடத்துக்கும் நடந்து தான் போனோம். பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஸ் தே கம்ப்ளைண்ட் விச் தே டிடன்ட், அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன், இல்லை நான் போகிற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை. எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து எங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். அந்தளவுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டும் இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. 4 கேரவான் கேட்பாங்க, ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும், ஏசி வேணும்னுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாமல், நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ் இங்கே எல்லாருமே இருக்காங்க. மோஸ்ட்டாக எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் தே ஆர் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சலிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்களோட பேர் இந்த பேனரில் எங்கேயாவது சில பேரோட சின்னதாக ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்டில். பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் கூட பேனரில் இருக்காது. பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமாக நினச்சி ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி, இது நம்ம படம், நம்ம பண்ணுறோம், நம்ம ஜெயிக்கிறோம்னு நிற்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. டெக்னீஷியனாக எஸ்பெஷலி அந்த கேமரா பேக்கை தூக்கிட்டு கேமராவோட நிற்கிறது, அந்த வெயிலில் வந்து ஷூட் பண்ணுறது விதவுட் த நெசசரி எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்காக பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக தே கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் வசந்த் பாலன் சார் எல்லாருக்குமே, இங்கே வந்த எல்லாருக்குமே, சப்போர்ட் பண்ணோன்னு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி தான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல், இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க்குன்னு போயிட்டுருக்கு. நவ் இட்ஸ் ரியல். அண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ரியலைஸ் we are நாட் அலோன். நாங்கள் தனியாக இல்லை, நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. ஸோ
எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் என்டர்மால் ஷைன் அண்ட் பேனர்ஜி ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல், பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து சொந்த காசோடு எடுக்கிற ஒரு படம். அண்ட் அது அந்த நிலைமையில் இந்த ஏஜில் நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டாருக்கு தான் சொல்லணும். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்கிறோம். எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் திரும்பி பார்ப்பேன், அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாரும் வணக்கம். This night and this platform just belongs to one lady tonight, is our friend and Vanita, and you have made it so far, and I'm really proud of you, and all the very best for this film, and you have done it, babes. Thank you. Can't hear. Okay. This night belongs to her only. That's just a big applause to her, please. Thank you so much. Thank you. இல்லை ஆக்சுவலி வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், Mike is here. போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களாக இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் டூ பீப்புள் டு பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸுங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லேடி டைரக்டராக இருந்து கூட, ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்டராக இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, we've met but we weren't friends, but somewhere வந்து we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீ பாப்பாவுக்கு பதிலாக நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் இந்த ஸ்ரீ பாப்பா இருந்தால் நான் எப்படி வந்து ஸ்ரீ பாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டார்ன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her basket. Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ. 2 பேர் இருக்கிறாங்க. உன்னை சொல்லலை. அப்புறமா இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பற்றி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேறு லெவலு. எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணும்னா, உலகத்தில் கேட்கலையா? உலகத்தில் வந்து 4-5 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, குறைச்சிக்கிங்க. அவ்வளோ சத்தமாவா பேசுகிறேன்? வரணும். ஸோ 4-5 அக்கா தங்கச்சி வச்சுருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க. இவன் ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிக்கிறான். இவளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். நல்லா கூப்பிடுவா, மரியாதையாக இருப்பா. டென்ஷன் ஆனால் ஷக்கீலா அப்படின்னு ஒரு கத்துவா. சரி, டென்ஷன் ஆகிட்டா. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு 4 நாள் பேசியிருப்பேன். இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான். 5ஆவது நாள் காலையில் அக்கா டுநைட் இஸ் யுவர் ஃப்ளைட் அப்படின்னா. என்னடி சொல்கிறேன், எங்கே போகிறோம்? பேங்காக். சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன். நோக்கா ஷூட்டிங் கார். சரி கத்தாது, மெதுவாக சொல்லு. ஷூட்டிங் என்ன இருக்குன்னா முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட்டு, அதெல்லாம் என்னென்னோ இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ ஃப்ரீ விசாவா? அப்போது ஆன் அரைவல் விசாவாம். அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கிறேன்னா, எங்கள் செட்டே மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வந்து அதாவது 15 நாள் ஷூட் பண்ணோம்.
15 நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க. நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலாக எடுப்பாங்க. சுற்றி அக்கா சேஞ்ச் எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, கோ டு த ரெஸ்ட் ரூம். ஐயோ கத்துவா எல்லாரும் முடியுமே. சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்மளுக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு அப்போவும் தமிழங்கெல்லாம் வராங்கல்ல, கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடி. அதுக்கப்புறம் அப்படி அடுத்த மால் அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும், அடுத்த மால் அடுத்ததோ நம்ம ஹோட்டலு. அப்போது என் தோழன் நண்பன் இருக்கான் ஷக்கி, நாளைக்கும் இதே தான், வாட் எவர் இட் இஸ். என்னன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஒரே கோடையில் 2 பேர் நின்று இருக்கோம், 3 பேர் நின்று இருக்கோம். அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு, ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன். அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை. நான் நிறைய சேனலில் அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் தெரியும். வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை. 15 நாள் அங்கே பண்ணோம். ஆனால் என்னங்க ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு 15-20 பேர் 20 பேர் டெக்னீஷியனு, 15 ஆர்டிஸ்ட்டு, அப்பா. ஆனால் எங்கள் கூட வந்தவங்களாம் நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுங்க, சுற்றி பார்க்குறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். ஜஸ்ட் 2 days யூ ஹேவ், இப்படி வந்துடணும். இன்னொன்று, இவன் மட்டும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறான்னு தெரியல. எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவா. அதுனா அவளுக்கு அவ்வளோ போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது. எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவாள். நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்கே அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தோட்டுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்து 15 நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு. அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி, இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்குது. நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, இல்லை வாழ்ந்திருக்கேன் நான், அப்படி சொல்லிட்டு போட்டோம். அவங்க இஷ்டம் தானே, அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். சார் சொன்ன மாதிரி, சார் எல்லார் பேரும் சொல்லணும்னா மறந்துடுவேன், அப்போ திட்டுவாங்குவேன் சார். அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார், கொடுக்கவே வேணாம் சார். நானும் மனிதாலாம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்களாம் எடுத்துப்போம். என்ன மணிமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒருத்தர் டை அடிச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல. ஒரு சோகம் என்னென்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலா என்னை லவ் பண்ண மாதிரி மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்து அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடலை இதை போடலை, நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிட்டார். அடுத்த படத்தில் வனி கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்கள் அவரை போய் நம்புறீங்கக்கா, அவர் பார்க்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்கிறாரு. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பற்றி சொல்லணுங்க. கிரண் உண்மையிலே என்ன அழகாக இருக்கிறாள்ல, வேற லெவல். So beautiful, so cute. I've fallen in love. Actually, yes. I wish I was a man. Anyways, a beautiful team. திருஷ்டி படாமல் கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா பேசுனீங்க, என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மே காட் bless you all. மேடையில் இருக்கும் சார் தனேசன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. வசந்த பாலன் சார் ரொம்ப நன்றி. அண்டு சார் மிஸ்டர் அவர் யூனஸ் சார் என்ன சொன்னேன், ஜிம் மிஸ்டர் இந்த தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். மேம்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் பாலா
பிரதருக்கு ரொம்ப நன்றி. அம்பிகா மேம் ரொம்ப சந்தோஷம் மேம். கணேஷ் ப்ரோ தேங்க்யூ. அண்ட் கிரண்ஜி அந்த சாங் பாப்பா சிவராத்திரி டான்ஸ் எப்படி இருந்தது? பலத்த கரகோஷம் கொடுங்க கிரண்ஜிக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சார் பிரவீன் லால்வலி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பவர் சார் அண்ணன் உங்களுக்கு நன்றி. அண்ட் சதீஷ் ப்ரோ தேங்க்யூ. பாத்திமாம்மா ரொம்ப நன்றிம்மா. அன்பு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சார் தேங்க்யூ. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ஆமா சார் அதுதான் சார் சொல்ல போறேன் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் சார் நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலாக. ஆனால் வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் ஆக்சுவலாக. கஷ்டம்னா லைக் என்னன்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க இந்த படத்தில். ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவார், அண்ணே பாட்டு எப்படி நான் பண்ண போறீங்கன்ட்டு. மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைலில் அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களா அந்த சாங். மாஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு அந்த பாஸ்ட் எப்படி ஆட முடியும்? குழந்தை எதாவது ஆடாதா? அண்ணே நான் எடுத்துறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே நைட்டு மாஸ்டர் 10 o'clock 12 o'clock வந்து வனிதா ஃபோன் பண்ணி ஸ்ரீ சாங்கு ரெடியான்னு கேட்பாங்க. இப்போ தான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு. இப்போ 12 மணி தான் ஆச்சு. இப்போ தான் நான் இதுதான் நைட்டில் நடந்துட்டுருக்கு. ஸ்ரீ எனக்கு 80s ராஜா சார் மாதிரி ஒரு சாங், அந்த ப்ரெக்னென்சி அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி அது மாதிரி ட்ரை பண்ணும்போது நைட்டு ஒரு மிட் நைட்டில் ஜோவிகா பாப்பா வந்து ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். அங்கிள் சாங் ரெடியான்ட்டு. அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்காக கேட்டிருக்காரு, அம்மா 80s ஸ்டைலில் கேட்டிருக்காங்க, உன் ஆசைக்கு ஏதாவது சொல்லுமா? அங்கிள் எனக்கு வந்து கேபாப் மாதிரி வேணும், பிடிஎஸ் மாதிரி வேணும். இல்லை பேபி சொல்லிடுறேன் கேபாப் மாதிரி வேணுன்ட்டு. அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புன்னு பார்த்தா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அனுப்புவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்து ஜோவிகா பட் 3மே அனுப்புவேன். நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாங்குமே மார்னிங் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் எது ஓகே வேணால் ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. எல்லாமே தெரியும் இந்த சின்ன வயசில். இந்த சின்ன வயசில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அது வந்து சாதாரண பாப்பால அவங்க தாத்தா யார், அவங்க பாட்டி யார், அப்பா அதை கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அவங்க அம்மா யார், ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பக்கம் அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டாக கிளாப் பண்ணுங்க குழந்தைக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா சேம் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படம் பண்ணேன். அதில் அந்த சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மில்லியன் மேலே இப்போ போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. 50 மில்லியன் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால் ஆல்பத்தில் வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. இதில் முக்கியமாக வந்து நானே ஒரு 4 பாட்டு எழுதிடுறேன் ஆக்சுவலாக. ஸோ அதை நினச்சா எனக்கே பயமாக இருக்குது, கவிஞர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரப்பாக எழுதுவேன். 12 o'clock வனிதா சொல்லும்போது அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும்போது மார்னிங் இந்த சாங்லேயுமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஏன்னா அது சொன்ன மாதிரி கணேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங், அதாவது மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியோ ஒரு 30 சாங்ஸாவது பண்ணியிருப்பேன் சார் ஆக்சுவலாக. ஈஸியாக பண்ணியிருப்பேன். சில வாட்டி அவங்க சொன்ன சாங் வேறு மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. நைட்டு அதை சொன்னேன்னா சொல்கிறேன்னா அதை சொன்னேன்னு சொல்லிட்டு இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க இவங்க ஆக்சுவலாக. ஒரு நாள் நல்லா இருக்கும், மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் போயிடுவாங்க, குரூப்ல இருந்து எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் சேர்ப்பாங்க போயிடும். ஸோ ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக எழுதுங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்ல கதைகள் இருக்குது ஆக்சுவலாக. கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 40 வயசுக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்ப சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில்
அவர் எக்ஸலண்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்கே ஷூட்டிங் கோவாவில் விவியா போயின்லாம் வர முடியும், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில், ராபர்ட் மாஸ்டருக்கு. ஸோ இப்போ கொடுக்க போகிறதா கிளாப் தான் வெயிட்டாக கொடுக்கணும். யாரை ஓகே, நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்சுவலாக. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்த் பாலன் சார் அண்ட் தனஞ்சயன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அம்பிகா அக்கா இருக்காங்க, ஷக்கீல் அம்மா இருக்காங்க, வனிதா அக்கா இருக்காங்க, அப்புறம் பவர் ஸ்டார் இருக்காங்க, கிரண் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அருமையான ஃபங்க்ஷனில். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்கேன், செந்தானம் படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு 4-5 படம் கிடச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் முன்னால் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்சம் ஷக்கீலா வீட்டுக்கு வாங்கினாங்க. போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஷூட்டிங் போகிறோம், ஏதோ டூர் போகிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு. எந்த ஊர்? பேங்காக். டப்படாங்க என் பின்னாலெல்லாம் நிறைய பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு. பேங்காக்கா? எத்தனை நாள்? 10 நாள். ஓகே போகலாம் அப்படின்ட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து ஆர்த்திக்கிட்ட சொன்னேன், ஆர்த்தி ஷூட்டிங் கிளம்புறேன். எந்த ஊர்? பேங்காக் போகிறேன், கொஞ்சம் பத்திரமா இருமா அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு, இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு. அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது. என்னது, நானும் தான் பேங்காக் வரேன்னு. என்னது பேங்காக்கு நீயும் நானும் ஒன்றா போகிறோமா? ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்டவனி தான். நான் தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன், கூடியே குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், வனிதாவுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது நிஜமாலுமே. அது என்னமோ ஒரு கமாண்டிங் பவராக என்னன்னு தெரியாது, அது கடவுள் வந்து வனிதாவுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நாங்கள் ஊருக்கு போன உடனே மறுநாள் காலையில் ஷூட்டிங்கு 7 மணிக்கெலாம் கிளம்பணும். யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுக்கலை, அப்செட்டு. ஜோவியும் வனிதாவும் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபோன் எடுக்கலை. அப்போ எந்த லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கிறது? சரி வா தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி நாங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் வருவேன், கெஜா கெஜா தொட்டப்பட்ட கெஜா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போனோம். ஒரு இடத்துல போய் நின்ற உடனே இந்த மால் இங்கே ஷூட்டிங் எடுக்கணும். பார்த்தா பர்மிஷனே கேட்கல, பர்மிஷனும் யாரும் கொடுக்கல. சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கும்பலாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் 2 பேர் அப்படி போங்க, 2 பேர் இப்படி போங்க, ஓகே அப்படின் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குன்னு கேமரா வந்து முகமுடி போட்டு மூடி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை ஸ்கிரிப்டே இல்லை, பேப்பரே கிடையாது. டைலாக் என்ன? ஆமாம் சார், பேப்பரே இல்லை சார். ஏமா என்னம்மா பண்ணணும்? நான் சொல்கிறேன். நான் ஃப்ளைட்டில் கேட்டேன், கதை என்ன? நான் சொல்கிறேன். ஃப்ளைட் இறங்கணும், கதை என்ன? நான் சொல்கிறேன். ரூமுக்கு போயாச்சு, கதை என்ன? நான் என்ன கேரக்டர்? நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, யாருக்கும் தெரியாமல் நஷ்டம் வந்துடுங்கன்னாங்க. இதுதான் சீன். நாங்கள் அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆச்சரியமாக இருந்தது. அதை விட இன்னொரு மால், ஒரு பெரிய மால், அங்கே வந்து ஷூட்டிங் வந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தவன் தான், அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ். இப்படி பின்னால் இருந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்கள்லாம் கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்ல ஸ்டாப் அப்படின்ட்டு இங்கே வாங்க அப்படின்னா, நான் இவன் ஒரு கட் அவுட் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அப்புறமா வனிதா நேராக போச்சு. எஸ் யூ காட் த பெர்மிஷன்? நோ அப்படின்னு. தென் ஹவு? எஸ் ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் யூடியூபர். நான் வந்து இந்த மாலை பற்றி நான் வந்து பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொன்னாங்க. அவனும் இல்லை, இப்படி முறைச்சி பார்த்தான், உண்மையான நம்பலை. ஓகே ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா. உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமான்னு தெரியல,
அதில் வனிதா ஒருத்தவங்க அசிங்கமாக திட்டே இருக்குது. அது வந்த உடனே அவன் பார்த்தான், இவங்களா வனிதாவை பார்த்தா வனிதா இல்லை ரொம்ப மென்மையாக சிரிச்சது. இந்த பொண்ணா இது? நான் கேட்டேன் அப்படின்னா ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பாடு லேட்டானாலும் பரவாயில்ல. ஷக்கீமா சொன்ன மாதிரி எல்லோரும் மரத்தடியில் சாப்பிடுவோம், எங்கே சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிடுச்சு. அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போனால் கூட அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடும், அவ்வளோதான். எங்கே டாக்ஸி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த 40 சாங் வந்து ஒரே நாள் நைட்டு 7 o'clock ஆரம்பித்து 1:30 முடிச்சிட்டோமா அப்படிதான். அந்தளவுக்கு ஸ்பீடாக ராபர்ட் பண்ணார். சூப்பராக இருந்தது. ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம். ஃபோன்லேயே கேட்டுப்பாங்க, இதை மாற்றிடலாம், இது மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதை அப்படியே ஏற்றிட்டு ஆமாம் பிஜிஎம் வரும், அது வரும், இது வரும். பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகாவை பற்றி சொல்லணும். ஜோவிகா வந்து அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவங்க பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். வனிதா அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணோம். வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன். அடுத்த படம் நம்ம அமெரிக்காவில் ஷூட்டிங் போயிடலாமா? போயிடலாம். தேங்க்யூ. அதே மாதிரி வசந்த பாலன் சார் வந்து அற்புதமாக பேசினார் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதே மாதிரி தனஞ்சயன் சார் பேசினார். ரொம்ப சந்தோஷம். பவர் மாமா, நீ கவலையப்படாத மாமா, உன்னை பற்றி இந்த மாதிரி வதலாம் வந்ததில்ல, அது வந்து ஒரு பெரிய திருஷ்டி கழிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, பிக்கப் படத்தில் நினச்சிக்கிங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்ருக்கு. சூப்பர், அருமை. ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கு காரணமான உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.